அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சம் எக்ஸைஸ் 6.9 ஃபிஃப்த் சம் 3, 4, -1 என்ற புள்ளி வெளிச்செல்வதும் 2x - 3y + 5z + 7 = 0 என்ற தளத்திற்கு இணையான தளத்தின் சமன்பாட்டை காட்ட. தளத்தின் சமன்பாட்டை காண்க. மேலும் இவ்விரு தளங்களுக்கு இடைப்பட்ட தொலைவினை காண்க. ஃபஸ்ட்டு தளத்தின் சமன்பாடு, செகண்ட் இடைப்பட்ட தொலைவுன்னு சொல்லியிருக்கா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோமா, ஒரு தளம் கொடுத்துருக்காங்க. 2x - 3y + 5z + 7 = 0 கொடுத்துருக்காங்களாம்மா என்ற தளம் என்ற புள்ளி. ஓகேவா, இது ஒரு தளம். ஓகேவாம்மா. இப்போ என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு கேட்டால், புள்ளி என்னதுமா 3, 4, -1 3, 4, -1 என்ற புள்ளி தளம் ஒன்றின் வழியாக செல்கிறது. தளம் ஒன்றின் வழியாக செல்கிறது. அப்போ என்ற புள்ளி ஒன்றின் வழியாக செல்கிறது. அப்போ இரண்டாவது தளம் கண்டுபிடிக்கணும். அப்போ இரண்டாவது தளம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 2x - 3y + 5z + k = 0. ஒரு கான்ஸ்டன்ட் கேன்னு எடுத்துக்கிறோமா. இப்போ இந்த புள்ளி இந்த தளத்தின் வழியாக இந்த 3, 4, -1 இந்த புள்ளி இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. 2 × 3 - 3 × 4 + 5 × -1 + k = 0. 6, 12 - 5 + k = 0. அப்போ என்ன வரும் ஆன்சர்? k என்னது 6 - 17 + k = 0. So that is equal to -11 + k = 0. ஸோ k = 11. k 11 இருக்குது. அப்போ அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. 2x - 3y + 5z + 11 k 11 இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் = 0. திஸ் இஸ் ட்ரூ. இப்போ இரண்டு தளங்களை நாம் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படி தானம்மா. தளம் 1, தளம் 2 பார்த்தீங்களாம்மா. தளம் 1 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா. ஓகே. தென் தளம் 2 நாம் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நமக்கு கொஸ்டின் என்னம்மா, இந்த புள்ளி வழி செல்வதும் அது நம்ம கண்டுபிடிச்சி இந்த புள்ளியை இந்த தளத்தில் சப்ஸ்டியூட் பண்ணி ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தளம் 1 கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த புள்ளிகளை இந்த தளத்தில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி தளம் 2 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்ன, இவ்விரு தளங்கள் இரண்டு தளங்களுக்கு இடைப்பட்ட கோணம், இடைப்பட்ட தொலைவு கேட்டிருக்கான். இப்போ முதல் தளம் என்னது 2x - 3y + 5z + 7 = 0. இது ஒரு தளம். இரண்டாவது தளம் என்னது, நம்ம கண்டுபிடிச்சோம்னா 2x - 3y + 5z + 11 = 0. இது இரண்டு தளங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு. அப்போது ஃபார்முலா என்னது, இரண்டு தளங்களுக்கு இடையான தூரம் என்னம்மா, இடையான தூரம் d1 - d2. இரண்டு தளங்களுக்கு இடையான தூரம் ஃபார்முலா என்னது, மாடுலஸ் ஆஃப் d1 - d2 √a² + b² + c². இப்போ நமக்கு d1 d2 பாருங்கம்மா, இரண்டு தளங்கள் பாருங்கள். இப்போ இரண்டு தளங்களுக்கு இடையானதுன்னா இப்போ ஃபார்முலா இது ax இங்கே எழுதிக்கூடும். ax + by + cz + d1 = 0. ax + by + cz + d2 = 0. இதுதான் இரண்டு தளங்கள். இதிலிருந்து தான் நான் இப்போ பாருங்கள், இதிலேருந்து d1 என்னம்மா, d1 7. ஓகேவாம்மா.
D2 வந்து என்னது இங்கே பாருங்கள், AX + BY + CZ D1. அப்போ இது D1 வந்து 7, AX + BY + CZ D2 வந்து என்னது இல்லை, D2 வந்து 11. ஸோ இதுலேருந்து A வந்து AX + BY. ஸோ AX என்னது 2. எக்ஸுக்கு பக்கத்தில் உள்ள கோஎஃபிஷியன்ட் பாருங்கள், எக்ஸுக்கு பக்கத்தில் உள்ளது A, ஒய்க்கு பக்கத்தில் உள்ளது B, சிக்கு பக்கத்தில் Z. பாருங்கள் சேமாக இருக்கா? ஏக்கு பக்கத்தில் வந்து என்னது 2, பிக்கு பக்கத்தில் என்னது -3. ஓகேம்மா? சிக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? சிக்கு பக்கத்தில் கோஎஃபிஷியன்ட் 5. ஏ வந்து 2, பி வந்து -3, சி வந்து Z. எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுமா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் D1 - D2. ஸோ 7 - 11 divided by square root of a square 2 square -3 the whole square plus 5 square. So that is equal to modulus of -4 divided by square root of 4 + 9 + 25. So 4 + 9 + 25, that is equal to 4 by square root of 38. 29, 38. எஸ், இதுதான் எனது 2 தளங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கான்னா, நமக்கு வந்து தொலைவு வந்து 1 வந்து கண்டுபிடிச்சிட்டோம். 2x - 3y + 5z + 7 = 0. அப்புறம் இந்த புள்ளி இது 2வது தளத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். 2x - 3y + 5z + k. இந்த புள்ளியை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி கேயோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சி அதில் இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 2 தளங்கள். ஓகேவாம்மா? பாருங்கள், 2 தளங்கள். இதிலேருந்து நம்ம என்ன செய்கிறோம்? ஏபிசி கண்டுபிடிக்கும், D1 D2 கண்டுபிடிக்கும். எல்லாத்தையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்து 4/38 வருது. இந்த ப்ராப்ளத்தில் இந்த வீடியோவை 1 டைம் 2 டைம் என்ன செய்யணும்? ஓட விட்டு படிக்கணும். ஓகேம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.